ஃபைனலி நத்திங் OS 3.0 ஓட பீட்டா வெர்ஷன் அப்டேட் வந்துருச்சு. இதுல எக்கச்சக்கமான செம சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அப்படி என்னென்ன அப்டேட்ஸ் இருக்கு பாத்துருவோமா? இந்த நத்திங் OS 3.0 அப்படிங்கிறது Android 15 பேஸ் பண்ண ஒரு அப்டேட் தான். Android 15ல ஒரு சில கஸ்டமைசேஷன் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி Android 15ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வருது அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைல்டா வீடியோ போட்டிருக்கோம். நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இங்க கார்டுல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு எப்போ நத்திங் OS 3.0 ஓட அப்டேட் வரும்? இப்போ வந்திருக்கிறது பீட்டா வெர்ஷன் தான், அதனால யாருமே இந்த பீட்டா வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நத்திங் ஃபோன் 1, 2, 2A, CMF இந்த ஃபோனுக்கு எல்லாத்துக்குமே டிசம்பர்ல இதோட ஸ்டேபிள் வெர்ஷன் வந்து அப்டேட் ரோல் அவுட் பண்ணிடுவாங்க. அதனால டிசம்பர்ல நீங்க Android 15 பேஸ் பண்ண நத்திங் OS 3.0 எதிர்பார்க்கலாம். லாக் ஸ்கிரீன்ல அந்த ஃபிங்கர் பிரிண்டோட சர்க்கிளை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. அந்த சைடில் இருக்கிற ஐக்கானை கொஞ்சம் கீழே இறக்கியிருக்காங்க. அதுபோல ஃபிங்கர் பிரிண்டோட அனிமேஷனுமே இங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. லாக் ஸ்கிரீன்ல லாங் டச் பண்ணா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணி நீங்க நிறைய விஷயங்களை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா மேல ஒரு 5 டைப் ஆஃப் கிளாக் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்குது. நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. இதுல லாஸ்ட் ஒன் ரொம்பவே ஸ்பெஷல். அதுபோக இதுல நீங்க என்ன கிளாக் செட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேலயும் வரும். அதுவுமே நல்லா தான் இருக்குது. இல்ல எனக்கு இந்த கிளாக்லாம் வேணாம்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த விட்ஜெட்டை டச் பண்ணி அதை எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அது போக அதுல எக்கச்சக்கமான விட்ஜெட்ஸுமே ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டைல்ல இருக்குது. அதையுமே நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இந்த விட்ஜெட்ஸுமே ஒரு போன்ல இருந்து இன்னொரு போனுக்கு ஈஸியா ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அப்டேட் இந்த பீட்டா வெர்ஷன்ல இன்னும் வரல. லாக் ஸ்கிரீன்ல பின் போடக்கூடிய அந்த நம்பர் டிசைன் இதெல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சில இன்ட்ரெஸ்டிங்கான வால்பேப்பர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. குயிக் செட்டிங்ஸ்லமே உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. டக்குன்னு அதை எடிட் கொடுத்து எந்த ஐக்கான் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஈஸியா அதை நீங்க ரீஆர்டர் பண்ணிக்க முடியும். அது போக சில ஐக்கான்ஸ் வந்து உங்களுக்கு பெருசா வேணும் அப்படின்னாலுமே அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். இல்ல பெருசா இருக்கிறது சின்னதா வேணும்னாலுமே அதோட சைஸை குறைச்சிக்க முடியும். இல்ல நீங்க நிறைய கஸ்டமைஸ் பண்ணி தேவையில்லாத ஐக்கான்ஸ் எல்லாம் கண்ட இடத்துல மாத்தி வச்சிட்டீங்க அப்படின்னாலுமே டக்குன்னு கீழே டச் பண்ணீங்கன்னா ரீசெட் பண்ணி டிஃபால்ட் ஆப்ஷனையும் கொண்டு வந்துக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த OSல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா குயிக் செட்டிங்ஸ்லயே அந்த ஆட்டோ பிரைட்னஸ்க்கான ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இப்போ அதையுமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இங்கவே நம்ம பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஆப் டிராயர்லமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய 4 ஆப்ஸ் எப்பயும் போல டாப்ல இருக்கும். இது ஆல்ரெடி இருக்கக்கூடியதான். பட் நீங்க உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் எல்லாமே நீங்க பின் பண்ணி வச்சுக்க முடியும். எத்தனை ஆப்ஸ் வேணாலும் நீங்க பின் பண்ணிக்கலாம். அதுல லிமிட் இல்ல. இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆனா நம்ம பின் பண்ண ஆப்பை அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் கொடுக்கல. அதுவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். டிஃபால்ட்டா உங்களுக்கு ஐகான்ஸா இருந்தாலுமே iOS மாதிரி கொஞ்சம் ஃபோல்டர் மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செட்டிங்ஸ்ல போய் அந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே அந்த குரூப்பா அந்த ஃபோல்டரா சேஞ்ச் ஆகிடுது. இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் iOSல இருந்து காப்பி அடிச்சதுதான். அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். செட்டிங்ஸ்லமே நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நத்திங்கோட ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா அவங்களோட டாட் மேட்ரிக்ஸ் ஃபாண்ட். அந்த ஃபாண்ட்டை இங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அந்த டைட்டில்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் டாட் மேட்ரிக்ஸ் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டைம் நார்மலான ஃபாண்ட்ல தான் இருக்கு. இது ஒரு சிலருக்கு அந்த டாட் மேட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. இது போக செட்டிங்ஸ்ல ஒவ்வொரு டைட்டிலுமே ஈஸியா அந்த பார் மாதிரி கொடுத்து நல்ல ஸ்பேஸ் விட்டு இன்னும் நீட்டா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம Android 15 ஃபீச்சர்ஸ் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே அந்த டிவைஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அந்த ஆப்ஷன் இதுல வந்துருச்சு. உங்க மொபைல்ல டிஸ்பிளே எப்படி ஒர்க் ஆகுது, டச் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கறத நீங்களே இப்போ செக் பண்ணிக்க முடியும். இது போக பேட்டரி எத்தனை சைக்கிள் சார்ஜ் பண்ணியிருக்கோம், ஸ்டோரேஜ் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாமே இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இல்ல உங்களுடைய டெஸ்ட் ரிசல்ட்டை நீங்க இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னாலுமே அதுக்குமே இங்க எவாலுவேஷன் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ரிசல்ட்டை ஈஸியா நீங்க ஷேர் பண்ணிக்க முடியும். சில ஆப்ஸ்லாம் நம்ம ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். இருந்தாலுமே நம்ம மொபைல்ல இருந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ண மனசே வராது. அந்த மாதிரி ஆப்ஸ் வந்து தேவையில்லாம நம்ம ஸ்டோரேஜை ரொம்பவே பிடிச்சிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஆப் எல்லாமே நீங்க ஆர்கைவ் பண்ணிக்க முடியும். ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டையர் ஸ்கிரீனை ரெக்கார்ட் பண்றதுக்கு பதிலா சிங்கிள் பர்టిక్యులர் ஆப்பை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ற அந்த ஃபீச்சர் வந்துருச்சு. அதனால நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்டர் செலக்ட் பண்ணிட்டு எந்த ஆப்பை நீங்க ரெக்கார்ட் பண்ணுமோ அந்த ஆப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ல இருக்கிற டேட்டா மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். இதுபோல Android 15 ஓட அந்த ஃபீச்சர்ஸ் வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பிரைவேட் ஸ்பேஸ், சர்க்கிள் டு சர்ச் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்னும் இந்த இதுக்கு அப்டேட் கொடுக்கல. டே நத்திங் அதெல்லாம் எப்போடா தருவீங்க? இதுபோல நத்திங்கே ஒரு சில
விஷயங்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்களும் இதுல வரல. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த பூட்டிங் அனிமேஷனை சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அது இன்னுமே வரல. இவங்களுக்குன்னு தனியா ஒரு கேலரி ஆப் கிடையாது, அது வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஏஐ கேலரி ஆப் அதுவுமே வரல. அதில் நிறைய ஃபீச்சர்ஸ், போட்டோ எடிட் பண்றது, எக்ஸ்பேண்ட் பண்றது, கேட்டகரி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏஐ வச்சு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான அந்த ஏஐ கேலரி ஆப் இன்னுமே வரல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லாத இந்த நத்திங் OS 3.0 எப்படி இருக்கு? உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல போடுங்க.